எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க இப்போ வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காலத்தில் அவங்களும் வந்து 20 வயசு 30 வயசில் நல்லா இளமையாக யங்காக நல்லா சந்தோஷமாக நண்பர்கள் எல்லோரும் கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த வயசில் வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்க்காங்க. இதை நான் பார்க்கும்போது அதே 20 வயசு 25 வயசு இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஒரு 50 வயசு 60 வயசாக இருக்கும்போது நம்ம யாரையும் நம்பாமல் வாழணும் அப்படின்ற விஷயங்களை ஏன் படிக்காமல் போயிட்டாங்க? அன்றைக்கி ஏன் தோணலை நான் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், அதில் ஒரு பங்கை சேவிங்ஸ் பண்ணணும், அதில் ஒரு பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி நம்பிக்கையான உறவுகளை வச்சுக்கணும், நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தாங்கி பிடிக்கிற உறவுகள் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏன் அவங்க படிக்காமல் போயிட்டாங்க? ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கே படித்து செயல்பட்டிருந்தா இன்றைக்கி அவங்க இந்த டீ கடையில் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. யாரையும் நம்பாமல் செம்மையாக பணத்துலையாக இருக்கட்டும், நல்ல உறவுகளையாக இருக்கட்டும், செம்மையாக வாழ்ந்துருக்கலாம்ல. அன்றைக்கி பண்ணியிருந்திருந்தால் இன்றைக்கி வாழ்ந்துருப்பாங்க. அன்றைக்கி பண்ணாத விஷயம் இன்றைக்கி அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி வயசானவங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் யோசனை பண்ணாதனால இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எஸ்.